தொழுகை வந்து சரியான முறையில வந்து ஏற்கப்படணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ஒழு செய்யணும். அந்த ஒழுல வந்து எந்த குறைகளும் இல்லாம இருந்தா தான் வந்து தொழுகையுமே வந்து சேரும்ன்றது நம்மள்ல வந்து பல பேருக்கு தெரியாது. ஸோ ஒழு எப்படி செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒழு செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நிய்யத் வைக்கணும். இந்த நேர தொழுகைக்காக நான் வந்து இந்த ஒழு செய்றேன். அதாவது அசர் தொழுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசர் தொழுகைக்காக நான் வந்து ஒழு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிய்யத் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து தண்ணீல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கைய தான் வந்து கழுவணும். இந்த கை வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கழுவணும். பேசிக் வந்து ஸ்டார்ட்டிங்ல இங்கேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கழுவிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வாய் கொப்பளிக்கணும் 3 முறை. 3 முறை கைய கழுவிட்டு, 3 முறை வந்து வாய கொப்பளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நாசில வந்து 3 முறை தண்ணி செலுத்தணும். மூக்குல வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, 3 முறை தண்ணி செலுத்தி கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து முகத்த வந்து கழுவணும். ஸோ எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் வலது கையில இருந்து ஆரம்பிக்கணும். வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும். முகத்த வந்து 3 முறை கழுவிட்டு, அதுக்கப்புறமா வந்து கைய வந்து இங்கேருந்து இது வரைக்கும், மணிக்கட்டு வந்து ஃபுல்லாவே வந்து இதுவரைக்கும் நம்ம கைய கழுவணும். ஸோ ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து நல்லா மடிச்சு விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா மடிச்சு விட்டுட்டு, நல்லா நனையிறபடிக்கு வந்து இந்த பக்கம் வந்து 2 கையும் கழுவணும். கைய வந்து 2 பக்கமும் ஃபுல்லாவே வந்து கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து தண்ணிய வந்து தொட்டுட்டு, ஸோ இப்படி வந்து நம்ம தண்ணிய உதறிட்டு இப்படி பண்ணணும். இந்த இடத்துல வந்து இப்படி நல்லா இப்படி பண்ணணும். ஸோ இந்த கழுத்துல வந்து படுற அளவுக்கு வந்து நல்லா வந்து தொட்டு கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாடி இருக்கு நல்லா திக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து தண்ணிய வந்து இப்படி நல்லா இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடச்சுக்கணும். இப்படி கிளீன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒழு செய்றது முறை. கடைசியா வந்து நம்ம கால் வந்து இந்த பிரண்ட வந்து ஃபுல்லாவே வந்து இதுவரைக்கும் வந்து கிளீன் பண்ணணும். 2 காலையும் வந்து அதே மாரி பண்ணணும். முதல்ல வந்து வலது கால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இடது கால் பண்ணணும். நம்ம உது செய்யும்போது வந்து 2 கையும் வந்து நல்லா இப்படி வந்து பண்ணியிருப்போம். அந்த கையோடயே போய் நின்னு அப்படியே வந்து அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி தக்பீர் கட்டிறாதீங்க. அந்த ஃபுல் ஹேண்ட் போட்டிருந்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து அகைன் வந்து விரிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா தக்பீர் கட்டி தொழுவுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subhanallah, walhamdulillah.